காசிநாத பாரதி பேசுனதை கேட்டுட்டு வந்தீங்களா? லைவ்ல கேட்டுட்டு தான் வந்தீங்களாண்ணே? சரி, ஏதோ பதில் சொல்ல விரும்புறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ எஸ்ஐஆரை வேண்டாம் என்பதை சொல்வதை போலவும் எஸ்ஐஆரை நாங்கள் செய்யக்கூடாது 8 நாட்களில் இதை நடத்தி முடித்துவிட முடியும் அப்படின்ட்டு சொல்றது யாரு அப்படின்னா, இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தை அலங்கரித்த 32 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாநிலத்தை ஆட்சி செய்த ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர். ஏதோ ரோட்ல போறவரை யாரோ ஒருத்தர் சொல்லல, ஒரு பெரும் இயக்கத்தினுடைய அரசியல் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் சொல்றாரு 8 நாள்ல இதை நடத்தி முடித்து விட முடியும் அப்படி. திராவிட முன்னேற்ற கழகம் கரெக்டா சார் நான் சொல்றது? திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை, எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, எஸ்ஐஆர் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் எஸ்ஐஆருக்கு நீங்கள் விதித்திருக்கிற காலக்கெடு, கொடுத்திருக்கிற டைம், நீங்கள் அறிவித்திருக்கிற கால சூழ்நிலை இதுதான் தவறு என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது. கடந்த இப்போ ஒரு பேசுகிற போது அதிமுகவை சார்ந்த தோழர் பேசினார், 8 முறையா 10 முறையான உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பட்டிமன்றம் நடந்தது. 2002 எஸ்ஐஆர் நடக்கலையா? நடந்தது. ஆமா, இப்போ நடக்காது. அப்ப ஏன் எதிர்க்கவில்லை, இப்பொழுது ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படிலாம் கேட்கிறாங்க. 2002 எஸ்ஐஆர் நடக்கிற பொழுது 2002 முதல் 2005 வரை 3 ஆண்டு காலம் இடைவேளை டைம் வழங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு உடனே சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிக்கலையே, 12 மாநிலங்களுக்கு அறிவித்திருக்கிறோம், குஜராத்துக்கு அறிவித்திருக்கிறோம், மத்திய பிரதேசக்கு அறிவித்திருக்கிறோம், அசாமுக்கு அறிவித்திருக்கிறோம். நான் குஜராத்தில் சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது, மத்திய பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது? உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த 30 நாளில் எப்படி 60 கோடி 6 கோடி மக்களுக்கு நீங்கள் விண்ணப்பத்தை வழங்குவீர்கள்? எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்கள் எஸ்ஐஆரை செய்யுங்க. எஸ்ஐஆரை செய்ய சொன்னதே திமுக தான். இந்த வாக்காளர் பட்டியலை சரிப்படுத்தணும், மரணம் அடைந்தவர்களை நீக்க வேண்டும், டபுள் என்ட்ரியை நீக்கணும், போலி முகவரியை நீக்கணும், வாக்காளர் பட்டியலை சரி பண்ணித்தாங்கன்ட்டு 20 வருஷமா தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தலுக்காகவும் சட்டமன்ற தேர்தலுக்காகவும் கூட்டத்தை கூட்டுகிற போதெல்லாம் திமுக பிரதிநிதிகள் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்ப அப்படி சொல்லிட்டு இப்ப எங்க வேண்டாம், நாங்கள் வேண்டான்னு சொல்லவே இல்லை. இதுக்கு தேர்தல் ஆணையமே தயாராகல, இதைத்தான் திமுக சொல்லுகிறது. தேர்தல் ஆணையருக்கும் அது கீழே இருக்கிற ஊழியருக்கு சரியான பயிற்சி வழங்கப்படவில்லை. 6 கோடி விண்ணப்பங்களை நீங்கள் எப்படி 30 நாளில் விநியோகிப்பீர்கள்? 6 கோடி விண்ணப்பங்களை எப்படி 30 நாள் நீங்கள் பெறுவீர்கள்? 6 கோடி விண்ணப்பம் நீங்க கொடுக்கணும்னா ஒரு ஓட்டுக்கு 2 விண்ணப்பம் தராங்க, 2 விண்ணப்பம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு. நீங்க 14 பேரத்தால எவ்வளவு விண்ணப்பம் அச்சடிக்கணும்? நீங்க 12 கோடி விண்ணப்பங்கள் அச்சடிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் என்னைக்கு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் அறிவிச்ச 15 நாளில் நடைமுறைப்படுத்துனீங்க. இந்த 15 நாள் தேர்தல் ஆணையம் தயாராயிடுச்சா? இந்த 15 நாள்ல இந்த 12 கோடி விண்ணப்பங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறதா? ஒரு நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டு கால கட்சி அதிமுக 30 வருஷம் அதிகாரத்தில் இருந்த கட்சி, எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் பாதுகாக்கப்பட்ட அதிமுகவுடைய தற்காலிக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுங்க. இது நான் சொல்லல, செங்கோட்டையன் சொன்னது. செங்கோட்டையன் சொன்னது, நான் செங்கோட்டையனுடைய வார்த்தையை சொன்னது, தினகரன் சொன்னது, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நானே அதை மறுக்கிறேன். தற்காலிக தலைவர் மு க பாரதி, நீங்க அதுக்காக எங்க போச்சா? நான் தான் சொல்றேனே இல்லன்ட்டு. நீங்க நான் வந்ததுக்கு பிறகு தானே சொல்றீங்க. நீங்க வந்ததுக்கு பிறகு நான் என்னுடைய கருத்து அல்ல, செங்கோட்டனுடைய கருத்து. அப்படி செங்கோட்டையில நீக்கியாச்சுங்க, கட்சிக்கு விரோதமா தான் அவர் பேசுவாருங்க. அது என்ன அப்படி நீங்க பேசுறது? அது அவர் நீக்கியாச்சு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்று நீங்க சபாநாயகர் மனு கொடுக்கல, எஸ்ஐஆர் இருக்காங்க, நீங்க ஒண்ணும் மனு கொடுக்கல. அதெல்லாம் அது கட்சி பிரச்சனையாக இருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. திமுக இது திசை திருப்புவதற்காக. நான் முடிச்சிட்டு கேட்டு தோழருடைய கேள்வி பதில் சொல்லிடுறேன். உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டாங்க, கவர்னர் நீதிபதி இப்ராஹிம் கலீஃபுல்லாவும் தேர்தலை ரத்து பண்ணாரு, சிவாஜி கணேச ஓட்டே காணாம போயிடுச்சு. இதெல்லாம் இது எப்படி எதில் இருக்கிறவங்க எதுவும் தெரியாதுன்றக்காக எதை வேணா அளந்து விட்டுலாமெல்லாம் தெரியல. ஐயா, சிவாஜி கணேசனுடைய ஓட்டு வாக்காளர் பட்டியலில் புகைப்படம் இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியல் இருந்தது தெரியுமா? அப்பொழுது நடந்த சம்பவம் தானே அது. 96 உள்ளாட்சி தேர்தலில் அன்னைக்கு ஓட்டை மாத்தி போறது, செத்து போன ஓட்டை போடுறது, அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது, ஜெயலலிதா காலத்தில் இருந்தது, எல்லா காலத்திலும். ஆமா, அதுதான் அது இருந்தது. என்றைக்கு வாக்காளர் பட்டியலில் புகைப்படம் ஒட்டப்பட்டதோ, வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டதோ, கள்ள ஓட்டு போடுவது 99% தடுக்கப்பட்டது.
இதெல்லாம் 25 வருஷமா தமிழ்நாடு வாக்காளர் இந்தியாவுடைய வாக்காளர் பட்டியல்ல புகைப்படம் ஒட்டப்பட்டிருக்கிறது, வாக்காளர் அடையாட்டை தரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வந்த பிறகும் திமுக கள்ள ஓட்டு போட்டுடுச்சுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இன்னும் அந்த கட்சி கையாளாகாத கட்சியா இருக்கணும், அந்த பூத் ஏஜென்ட் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கணும். ஏன்னா இப்படிலாம் இடைத்தேர்தலை ஜெயிக்கலையானா மயிலாப்பூர் இடைத்தேர்தல்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்து கள்ள ஓட்டு போட்டது யாரு? ராணிப்பேட்டை இடைத்தேர்தல்ல பிரச்சனை பண்ணது யாரு? ஆர்கே நகர் இடைத்தேர்தல ஏன் தாசில்தார் அடிச்சது யாரு? அப்புறம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அடிச்சாரு. எப்படி போகுமா? நீங்க பேசிட்டீங்க, நான் பேசுறேன், குறிச்சு வச்சுக்கங்க. நான் சொன்னது தவறாக கையாளாகாத காலாளாகாத வேற என்ன சொல்லணும்? அது என்ன அது வார்த்தைகள் எனக்கு தெரியல. நீங்க பேசுறது இது பார்லிமென்ட் வார்த்தை கிடையாது. வந்து எடப்பாடி போட்டு பேசுறது நீங்க வந்திருக்கீங்க. நீங்க பாருங்க, முதல்ல இந்த மாதிரி சொல்றத நீங்க நிறுத்துங்க பாருங்க. நீங்க இந்த மாதிரி சொல்றாங்க ரசிக்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க இங்க வரது எங்களை அட்டாக் பண்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கீங்களா? கேட்கணும்லங்க. என்ன கேட்கணும்? ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன கேட்கணும்? நீங்க கையாளாகி அந்த கள்ள ஓட்டு போட்டதுதாங்க பிரச்சனை. இப்ராஹிம் கலீஃபுல்லா ஆர்டர் போட்டாரு நான் சொல்றேன். நீங்க எஸ்ஐஆர் பேசுவோம். எஸ்ஐஆர் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னங்கறத பத்தி பேசுவாங்க. அவர் என்ன கையாளாகாதன்னு வார்த்தை வந்து தவறான ஒரு பெரிய அன்பார்லிமெண்ட் வார்த்தை. உங்களுடைய ஏஜென்ட் யாரையா நீங்க பேச விடுறீங்க? நீங்க 8 நிமிஷம் நீங்க முழுமையா பாரதி கொஞ்சம் அமைதியா இருக்கு பாருங்க. தடுக்க முடியாதுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு. அமெண்ட்மென்ட் சொல்லுங்க. தடுக்க முடியாது. நீங்க அவர் சொன்னாருன்னா நீங்க நோட் பண்ணிட்டு அடுத்த தடவை பேசும்போது கண்டிங்க. யார் வேணாம்னா? அதாவது நாங்கள் ஓட்டு போடுகிற பொழுது தவறு பண்ணியிருந்தால் அந்த உங்கள் கட்சி ஏஜென்ட் வேடிக்கை பார்த்திருந்தால் அது போது நான் உட்கார்ந்து ரசிக்கிறேன்றீங்க. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரு பிரச்சனை என்ன கண்டிக்கணும்? பிரச்சனை கையாளாகாதன்னு அடிக்கணுமா? கையாளாகாதன்னு சொல்றாரு. நீங்க என்ன கையாளாகாதன்னு எங்கேயுமே பேசுறது இல்லையா? பார்லிமெண்ட் வேலை கிடையாது. முதல்ல சொல்லுவாங்க நீங்க இதே வார்த்தை நீங்க நீங்க பேசுறது பேசலையா? கையாளாகாத நீங்க சொல்லுங்க. அந்த இடத்துல இல்லையா கையாளாகாதங்கற வார்த்தை நம்ம பயன்படுத்தலையா? பேச விடுங்க. நானும் அதிமுக ரொம்ப டீப்பா போக கூடாதுன்னு நினைச்சேன். அதிமுக ரொம்ப டீப்பா போறாரு. உதிர்ந்த ரோமன்ட்டு யாரோ சொன்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்கன்னு ஞாபகப்படுத்த விரும்பல. அது அன்பார்லிமெண்ட் வாடா பார்லிமெண்ட் வாடான்னு தோழர் சொல்லட்டும். சட்டப்பேரவையில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சட்டப்பேரவையில் யாரை பார்த்து சொன்னாங்க? இந்திரா காந்தி அம்மையாருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கல்ச்சரும் உங்களால் உருவாக்கப்பட்டது. எங்களால வந்திருக்கேன். என்ன பேச விட சொல்லுங்க. அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. நான் பேசி முடிச்ச பிறகு ஒரு சில அன்பார்லிமெண்ட் வாடலாம் அதிமுக சொல்லக்கூடாது. யாரையுமே பேசக்கூடாது. இன்வென்ஷனே நீங்க தான். டிக்ஷனரியே நீங்க தான். எம்ஜிஆருக்கு தலைவர் எங்க தலைவர் நீங்க இல்ல அண்ணா பேரறிஞர் அண்ணா தான் எங்களுக்கு தலைவர். அப்படியே அண்ணா சரியா கிளைம் பண்ணாதீங்க. 72 பேசி முடிச்சிட்டு நீங்க பேசி முடிச்சிருங்க சார். அப்புறம் பேச சொல்றேன் நான் உங்களை. எப்படிங்க நீங்க பேசி முடிச்சிருங்க. நான் அவர் சொன்னதுக்கெல்லாம் தவறா பேசினாருன்னு நான் சொன்னேன். கவுண்டர் சொல்லிருங்க சார். நீங்க சொல்லி முடிச்சிருங்க. ஒரு சைடா பேசுறதா இருந்தா என்னை கூப்பிட வேண்டாங்க. தயவு செய்து நீங்க வர வேணாம் பாரதி. நீங்க இப்படியே யாரையும் பேச விட மாட்டீங்க. நீங்க வர வேணாம். நீங்க போலாம். கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணும் நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கிளம்புங்க. பாரதி உட்காருங்க. விஷயத்தை போட்டு சார். அவர் யாருமே பேச விட மாட்டாங்க. பேசுங்க. ஒரு மாநில கட்சி யாருமே பேச விட மாட்டீங்க. தமிழ்நாட்டுல ஒரு ஆண்ட கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவா நீங்க வர்றீங்க. நீங்க சார வந்து ஆதரிக்கிறீங்கிறது தவறு நாங்க சொல்றோம். இல்ல இல்ல சார், அவருக்கு யாரையுமே பேசவே விட மாட்டேங்கிறார் சார். அவர் போகட்டும் சார். ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. அவர் போகட்டும். தாராளமா போகட்டும். ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு பேசலாம். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும்.